டிவில நேத்து கே ருஜா நடிச்ச படம் பார்த்துட்டு இருந்தேன். கே ருஜா என்னமா ஆக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாரு? கே ருஜா. உங்க அம்மா பேர் என்ன? அமிர்தவல்லி. பெத்த அம்மா பேரை கேட்டா இன்சியல் இல்லாம சொல்ற, நடிகை பேரை இன்சியலோட சொல்றியா? பிச்சு புடுவ பிச்சு. கட்டி புடிடா கண்ணாலா. என்னடா பொடிய போஸ்டர் ஏத்தாரகமா பார்த்துட்டு இருக்கறா? திருச்சி முல்லை ஏசி 4 காட்சிகள் ஆசை காதலன். பக்கத்துல போற ஒரு அக்மாக்கு யோக்கியமான பையனை ஒரு செகண்ட்ல தப்பா ஃபீல் பண்ணிட்டேன் மேடா. ஒரு அசிங்கமான போஸ்டர் ஒட்டி இருக்காங்க, அதை கிழிக்கணும்னு தோணுச்சு பாரு. அவனை நம்ம பாராட்டி ஆகணும்டா. ப்ளீஸ் கம் கம். குட், வெரி குட். வருங்கால பாரதம் இளைஞர்கள் கையில மட்டும் இல்ல, எங்களை மாதிரி சிறுவர்கள் கையில இருக்குன்னு எடுத்து காட்டிட்டாங்க. டேய், ஒவ்வொரு இளைஞனுக்கும் இவன் எக்ஸாம்பிளா இருக்கிறான்டா. என்ன உன்ன மாதிரி நல்ல சிந்தனை உள்ள சிறுவர்கள் வளரணும், பெருகணும். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு குவார்டர் விவேகானந்தர். சரிதானே தம்பி? நான் சரி. நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தா ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல. அட பாவி, 25 ரூபாய் வேஸ்ட். போஸ்டர் போட்டு ஏமாத்துறானுங்க. அதனால தான் என்னை மாதிரி யாரும் போஸ்டர் பார்த்து படத்துக்கு போய் ஏமாந்துட கூடாது. போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் ஏமாந்துடாதீங்க. அடுத்த சைக்கிளா போறதா தேர்ட்ல மீட் பண்ணா வட்டாதல. பாத்தியாடா சைக்கிளோட கை சைஸ் கூடல பேசுற பேச்ச பத்தியா? டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவன் சின்ன விவேகானந்தர் நினைச்ச, இவன் சின்ன பிரேமானந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 17D பஸ் நிக்குமா? இங்க தான் நிக்கும், வெயிட் பண்ணுங்க. எங்கயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே. இவனா? நீயா? திருச்சி ஆபத்து. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, யாரும் நான் வாழ்நாள் முழுக்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சனும் அவளேவா? என்னடா இது சோதனை? கடவுளே, இனிமேல் என்ன நடக்குமோ? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் ஏன் சென்னைக்கு வந்தான்? திருச்சியில இவளை பார்த்த பிறகுதான் 7.5 சனி ஆரம்பிச்சது. கெட்ட பேராச்சு. 3000 ரூபாய் பணம் போச்சு. அப்பா பேச மாட்டேங்குது. அண்ணனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. சொந்த ஊரை விட்டு, அப்பா அம்மா விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு அனாதையா வந்து நிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாலே, முழிக்கிறத பாரு. இங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அதுக்குள்ள அடுத்த சோதனையா? ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்றானோ? ச்சே, இவனுக்கு ஏதா அந்த அளவுக்கு புத்தி? ஒருவேளை நாம இவளை ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறாளோ? சேச்சே, இவன் மூஞ்ச எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணாலும் நாம எதுக்கு கவலைப்படணும்? பஸ் வந்து எஸ்கேப் ஆயிடணும். அப்ப ஆபத்தோட காப்பாத்திட்டேன். பஸ் வந்துருச்சு. வாசு அப்பிடாய்க்கோ. முன்னாடி போங்கப்பா. ஒரு 250 கொடுங்க. 250யா? 250ன்னு கேட்க தெரியுது இல்ல, சில்லறையா கொடுக்க தெரியாதா? சாரி சார், சேஞ்ச் இல்ல. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கப்பா. சரி சரி தரேன், முன்னாடி போ. அடுத்த டிக்கெட். ஏறுங்க முன்னாடி ஏறுங்க. போங்கப்பா, உள்ள போங்கப்பா. பாசா. அடுத்து எங்கம்மா போகணும்? ஒரு லிபர்ட்டி. லிபர்ட்டியா? 5 ரூபாய்க்கு 2000 ரூபாய் சில்லறை இல்லைங்கிறேன். நீ 50 ரூபா நோட்டு நெட்டுற, 500 ரூபா நீட்ட வேண்டியதானே? சாரி சார், நான் சென்னைக்கு புதுசு. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கம்மா. அதே வாய்ஸ். இந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்காரு, அப்புறம் லிபர்ட்டி தான் இறங்குறாரு. அவர்கிட்ட 2000 சில்லறை மாத்தி கொடுத்துரு. அவளேதான். ஐயோ, இன்டர்வியூக்கு போறோம். இவன் முகத்துல வேற முழிச்சிட்டோம். என்ன ஆக போதோ? இவனை பார்த்தாலே பிரச்சனையா இருக்கே. கடவுளே. வாசு, உன் வாழ்க்கை 3000ல ஆரம்பிச்சு 250யா திரும்பி இவ கையிலேயே மாட்டிக்கிச்சு. வாழ்க்கையா 250யா? வாசு எஸ்கேப். ஏய் மிஸ்டர். என்ன? நான் எவனுக்கும் கடங்காரியா இருக்க விரும்பல. இருக்காத. இதுக்கு முன்னாடியும் காசு மாட்டில தான் எனக்கும் ஒருத்தனுக்கும் பிரச்சனை. ஏய், மரியாதை கொடுத்து பேசு. உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு ஒண்ணு வரல. உன் 250 வாங்கிட்டு போன்னு சொல்றதுக்காக வந்தேன். ஜஸ்ட் a minute. Wait a minute. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் எல்லாம் கிடையாதுமா. சரி, 250க்கு என்ன இருக்கு? வில்ஸ் இருக்கு, மாணிக் சந்த் இருக்கு, பான் பராக் இருக்கு. ஓகே, ஒரு வில்ஸ் கொடுங்க. என்னது, சிகரெட்டா? உங்களுக்கா? இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா. இதெல்லாம் சாதாரணம். இந்தாங்க.
அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு, பணத்தை சுருட்டி கொடுக்குறா. சிகரெட்டு. ஏய் என்னது? தம்மு, அதுவும் 250 தான். ஒன்னா இது பெத்து உலகம் கலாம். இது எதுக்கு எங்கிட்ட நீட்டுத? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு படிக்கலாம் தெரியாதுடே. ஆமா, எல்லாம் அனுபவ பாடம் தான், பட்டறிவு தான். சரி, இப்ப வெட்டு 1 துண்டு 2ன்னு கேள்வி கேட்பேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். இந்த நிமிஷமே உன்னை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன். முதல்ல நீ என்ன செய்வ அதை சொல்லு. காலிங் பெல் அடிக்கோ உன்னை எம்டி ஆக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். அவன் எதுக்கு வர சொன்ன? அந்த கேலண்டர் பாருங்க சார். ஆமா, 3 நாள் தேதி கழிக்காம இருக்கு. ஏண்டா இத கூட கிழிக்காம ஆபீஸ்ல பெருசா கிழிச்சுக்கிட்டு இருக்க? கிழிடா ஊர்கிட்ட. டஸ்ட்பின் இருக்கிற இடத்த பாருங்க. ஐயா, ஏண்டா டஸ்ட் பண்ண சோபா மேலே வைப்பாங்க, அறிவில்ல? ஒழுங்கா வைடா. இந்த வாட்டர் டேப்ல தண்ணி சொட்டிட்டே இருக்கு. தண்ணி சொட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஏண்டா டேய், டெய்லி சாயந்தரம் குவார்டர் அடிக்கிற, வாட்டரை பார்க்க மாட்டியா? மூடிட்டு போடா. டேய் கலக்க மூடுறா. மூடி. டேய் போடா அண்ணா. ஓகே சார். வேலைக்கே உழ வச்சுறாங்க போல இருக்கு. ஆஹா தம்பி, நீ பின்னிட்ட. இந்த கம்பெனில நீ உடனடியாக ஜாயின் பண்ற, டிலே பண்ணக்கூடாது. என்ன? ஒரு நிமிஷம், இந்த ஃபைலை வச்சுக்க. கமலா, உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுமா அந்த பையனுக்கு. ஆமா சேர்த்தாச்சு. Thank you. Thank you, uncle. Thanks. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. Thank you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்வீட் ப்ளீஸ். சார், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஸ்வீட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா இந்த மெட்ராஸ்ல பஸ்ல பயணம் பண்றதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். எங்க பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்ட், பிரேக் டவுன், அதுதானே சொல்றீங்க? நான் அதை சொல்ல வரல சார். பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்ப செக்கர் ஏறுவான், எப்ப நம்மள பிடிப்பாங்கறத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன பாக்குறீங்க? டிக்கெட் எடுக்காம போறது என்னோட பாலிசி. பெரிய எல்ஐசி பாலிசி. போயா. சிக்கனமா வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா திட்டுறானோ. வரவு எட்டானா. தம்மு, அதுவும் 250 தான். ஹலோ. இத புடி. என்ன புடி? இத புடி. என்னது இது? 250 தம்மு, நீ கொடுத்ததுதான். எனக்கு இதெல்லாம் வேணாம், சேர்த்து டிக்கெட் எடுத்துரு. டிக்கெட்? சரி சார், கிளம்புங்க. முடிஞ்சா ஜெயில மீட் பண்ணுவோம். ஏய், எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கிற. என்னையா அவசரம்? வேற யார் டிக்கெட் எடுக்கணும்? மூஞ்ச பாரு. சார் டிக்கெட் பின்னாடி எடுக்கிறாங்க சார். உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வு திரும்ப சோதனை சோதனை, நீ மீண்டும் தோன்றியதால் என்
உயிரை எடுக்கிறியே நீ என்ன வெக்கம் கெட்டவளா ஏய், அதிகம் பேசாத உன் மண்டைய பொழந்துடுவேன் இப்படி காட்டு. பல்ல உடைப்பேண்டி உன் வீட்டுல அன்னகொண்டா வர உன் தலையில இடி விழ வீணா போயிடுவேடா. நீ விளங்காம போயிடுவேடி உனக்கு எய்ட்ஸ் வரும்டா. எனக்கா உன்னை எவனா கற்பழிக்க போறாண்டி ராஸ்கல் இழுத்து வச்சு ஐயோ இறைவன் எதிரில் தோன்றி என்னிடம் வரம் கேட்டாலே இந்த ராட்சசி எல்லா உலகில் ரகசிய இடம் கேட்பேனே அந்த இடம் கோவிந்தா தான். 8 மணிக்கு வர வேண்டிய மனுஷன் 9 மணிக்கு வராங்க. ஆஹா சக்கர் வந்துட்டாங்கடா கோவிந்தா எஸ்கேப்டா கோவிந்தா சார் டிக்கெட் பின்னாடி எடுத்திருக்காங்க சார். சார் குமார் சார் +1. டோன்ட் வரி நான் பாத்துக்கிறேன். டிக்கெட் 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 தாமா டிக்கெட் தான் டிக்கெட் தாமா. டிக்கெட் எடுக்க சொல்றியா? உன்னை உள்ள வைக்க சொல்றேன். மணி சார் பின்னாடி ஒன்றும் ப்ளஸ் இல்லையே. சொன்னானே. சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி பின்னாடி யாரும் எடுக்கலையா? கீழ இறங்கு. வா வா வா. சார் பின்னாடி கீழ இறங்கு. எடுத்திருக்காங்க சார். பின்னாடி யாரும் எடுக்கலையாப்பா? சார் கையை விடு. பின்னாடி எடுத்திருக்காங்க சார். யார் எடுத்திருக்க? ஆளை காட்டு. யாரு ஆளை காட்டு. காட்டுப்பா. அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் சார். இந்தாமா இந்தாமா. ஏமா ஒன்னதான் இவருக்கு டிக்கெட் எடுத்திருக்கியா? அங்க பார்ப்பா. இல்லையே சார், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கண்டவங்களுக்குலாம் நான் ஏன் சார் டிக்கெட் எடுக்கணும்? ஏய் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்கற. டிக்கெட் எடுக்க தெரியாது? அந்த பொண்ணை வேற சைட் அடிக்கிறா. சார் வேணாம் சார். ஒரு பையனை கட்டு இல்ல ஜீப்ல ஏறு. பையனை கட்டியா சார் கட்டா சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீ வாயா. கட்டியா எடு பணத்தை. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சைட் அடிக்க தெரியுதுல. 2000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி இருக்க வேண்டியதானே. போ இப்போ ஒன்னு கட்டு போகல போ. போப்பா.